வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்க முக்கிய மகிழ்ச்சி. இப்போ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சேலஞ்சு 20 டேஸ் வந்து அதாவது நிஃப்டியில் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் எவ்ரிடே எடுத்தால் நமக்கு வந்து என்ன மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி நான் கொண்டு போகிறேன்னா, 20 டேஸ் ஒரு மாதத்துக்கான மார்க்கெட்டில் வந்து 20 நாள் இருக்கும். ஸோ 20 நாள் எவ்ரிடே 20 பாயிண்ட்ஸு நிஃப்டியில் வந்து அப்படிங்கும்போது அப்போது 400 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்க முடியும். இப்போ 400 பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு சேலஞ்சாக பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு 1 வீக்குக்கு வந்து நான் அதை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அந்த 1 வீக்குக்கான ரிசல்ட்டு இதுக்கான கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 இருந்தால் போதும். ஒரு நாளைக்கு 20 பாயிண்ட் அப்படிங்கும்போது ஒரு வாரத்துக்கு நமக்கு வந்து 100 பாயிண்ட்டு. சரியா? இது வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து 30K அக்கௌண்ட்டு, இது என்னோடய அக்கௌண்ட் தான். ஸோ இதில் வந்து நான் வந்து 1 வீக்கில் வந்து அந்த சேலஞ்சை நான் எப்படி பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்கான ரிசல்ட் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்து நாளைக்கான மார்க்கெட், ஃப்ரைடே வெள்ளிக்கிழமைக்கான மார்க்கெட்ஸ் லெவல்ஸு அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய டெலிகிராம் சேனல் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா லைவில் மார்க்கெட் ஹவர்ஸில் இன்டெப்த்தாகவே வந்து மார்க்கெட்டோட என்ன மாதிரி ஓப்பன் இருக்குது, இன்றைக்கான மார்க்கெட்டில் எப்படி மொமெண்டம் இருக்குது, டிகே இருக்கா அப்படிங்கிற இன்டெப்த்தாக ஒரு எஜுகேஷன் பர்பஸாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து எவ்வளோ தூரம் இறங்குச்சு அப்படிங்கிறத நம்ம அங்கே தெளிவாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கடுத்து 10:30க்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பெருசாக மொமெண்டம் இல்லைங்கியும் இன்றைக்கான மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ வேறு இருந்தால் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளியராக 10:30 மணிக்கே கொடுத்தாச்சு. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் கொடுத்துருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபரும் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோர்ஸஸும் நான் கண்டென்ட் பண்ணுறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்துடலாம் அந்த 20 பாயிண்ட்ஸ் சேலஞ்சை நான் லாஸ்ட் வீக்கில் வந்து நான் எப்படி எடுத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி காட்டலாம். ஸோ ரிப்போர்ட்டில் போய்க்கிறேன். F&O ஓகே. டேட்டு வந்து லாஸ்ட் வீக்கு மே மந்தில் மண்டே டு ஃப்ரைடே. சரியா? 12ஆம் தேதி மே 16th ஃப்ரைடே. சரியா? திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை அந்த 5 நாளில் வந்து இந்த சேலஞ்சை வந்து பண்ணதில் நமக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். நான் யூஸ் பண்ண இது வந்து 30K அக்கௌண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து அந்த 20 பாயிண்ட்ஸ் அந்த டார்கெட்டுங்கிறத நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே நமக்கு வந்திருக்கு 100 பாயிண்ட்ஸுங்கும்போது 7,500 ப்ராஃபிட்டு. ஸோ நமக்கு வந்து டோட்டலாக அந்த வீக்கில் வந்து 10,552 இது ஒரு சாம்பிளாக. அதாவது நிறையா பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறது என்னென்னா, எனக்கான வந்து செகண்ட் இன்கமாக நான் வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது எனக்கான ஒரு நாள் தேவைங்கிறது ஒரு 1000லேருந்து 1,500 இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காங்க. ஸோ சின்ன கேபிட்டலில் ஒரு சரியான என்ட்ரி செட்டப் எடுத்து ஒரு வாரத்துக்கு நம்மளால் இந்த ப்ராஃபிட் பண்ண முடியுதுன்னா உங்களால் அது பண்ண முடியும். ஆனால் அதுக்கான சரியான ஒரு என்ட்ரி அதுங்கிறத இங்கே எல்லாத்துக்குமே வந்து தெரியாத விஷயம். ஸோ அதை வந்து கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அதுக்கான உதாரணம் ஒரு எக்ஸாம்பிளாக நான் இது வந்து எடுத்து நான் காட்டுறேன். ஸோ இதை ஷோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து பண்ண முடியும். ஒரு சின்ன கேபிட்டல்லையும் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணும்போது இதை பண்ண முடியும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் வந்து இதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. நாளைக்கான மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமைக்கான லெவல்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்டில் நமக்கு அட் த மணியாக வந்து கிடச்சிருக்கிறது வந்து இப்போ நிஃப்டி வந்து க்ளோசிங் வந்து 24,609 க்ளோஸ் ஆகிருக்கு. நமக்கு வந்து அட் த மணியாக வந்து 24,650 கிடச்சிருக்கு. ஏன்னா அதில் தான் க்ளோசிங் வந்து ரொம்ப வித்தியாசம் இல்லாமல் 203 200 அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பாயிண்ட் வித்தியாசத்தில் கிடச்சிருக்கு. ஸோ அட் த மணியாக நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கால்குலேஷன்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற இன்டெப்த்தாக வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை புதுசாக வந்தவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ 650 வச்சு 2 ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிடச்சிருச்சு, 2 சப்போர்ட் லெவல் கிடச்சிருச்சு.
ஸோ அதை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான ஹை மார்க்கெட்டில் இன்றைக்கான லோ க்ளோசிங் இதை மட்டும்தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ஓப்பனுங்கிறது நமக்கு காலையில் கிடைக்கும். ஸோ ஓப்பன்லேருந்து எப்படி மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுது, இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகலாம், ரெசிஸ்டன்லேருந்து கீழே வரலாம். இதெல்லாம் வந்து லைவில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லைன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் இந்த மேஜிக் லைன் அப்படிங்கிறது இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடம். ஸோ இதெல்லாம் எப்படி எடுக்கிறதுங்கிறத இன்டெப்த்தாக வந்து என்னோடய கோர்ஸில் வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்லாவே லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி தான். சரியா? விருப்பம் இருக்கிறவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள கான்டாக்ட்க்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? வாங்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான நான் ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து 24,350 அப்படிங்கிறத நான் இது கான்ட்ராக்ட் வந்து 22. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுக்கணும் 29ஆம் தேதி. ஓகேவா? 24,350 ஸ்ட்ரைக்கு. எனக்கு ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து 24,350 காலுக்கும் 24,950 புட்டுக்கும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ப்ரீமியம் வந்து 394 ரூபா காலோட ப்ரீமியம், புட்டோட ப்ரீமியம் 383. ரெண்டையும் கூட்டி வர்ற வேல்யூவை பை 2 போட்டிங்கன்னா 388 அப்படிங்கிற இது கிடைக்கும். ஸோ 388 ப்ளஸ் 50 பாயிண்ட்ஸு மைனஸ் 50 பாயிண்ட்ஸு. எவ்ரி 50 பாயிண்ட்ஸுக்கு இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிங் பண்ணோம். ஸோ லைவில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ காலில் எப்படி அப்ளை பண்ணியிருக்கோமோ இந்த லெவல்ஸு, அதே மாதிரி புட்டுக்கான 24,950 அந்த ஸ்ட்ரைக்லேயே வந்து இதை அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ரெண்டையுமே வந்து சார்ட்டில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். அதாவது இந்த பக்கம் காலோட ஸ்ட்ரைக்கு, இந்த பக்கம் வந்து புட்டுக்கான ஸ்ட்ரைக்கு. ஓகேவா? இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். இப்படி தான் வந்து இதை பார்க்கணும். இந்த ட்ரேடு வந்து இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி. இதில் ஒரு சைடு பிரேக் அவுட் கிடச்சுன்னா ஒரு சைடு என்ட்ரிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அட் த மணி வந்து 24,650. ஸோ அதுக்கான லெவல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே க்ளோசிங். அதாவது இங்கே பார்த்துருப்பீங்க, இந்த க்ளோசிங்கோட ஆவரேஜ், லோவோட ஆவரேஜ், ஹையோட ஆவரேஜ் தான் நம்ம வந்து இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ லோ மார்க் பண்ணியிருக்கேன், க்ளோசிங் மார்க் பண்ணியிருக்கேன். 306ங்கிற ஹை, இந்த 201க்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க சைடு மார்க்கெட்டு இந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு அமையும். ஸோ இது எப்படி கால் சைடு அப்ளை பண்ணியிருக்கணும் அதே மாதிரி தான் சேம் புட் சைடும் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதெல்லாமே லைவில் நீங்கள் இந்த லைன்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.